வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆன்லைன் என்ரோல்மெண்ட் ஃபார்ம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது தான். நீங்கள் 3 years or 5 years லா முடிச்சுட்டு பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடுல என்ரோல்மெண்ட்க்கு அப்ளை பண்ணணுமா? கண்டினியூவாக இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். எனக்கு உங்கள் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்லாம் வேண்டாம். பட் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ லிங்க் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்லி பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடுல மேனுவல் என்ரோல்மெண்ட்டுக்கு ஃபார்ம் அப்ளை பண்ண முடியாது பிகாஸ் ஆஃப் திஸ் கோவிட். ஸோ வேறு வழியே இல்லை, நம்ம ஆன்லைனில் தான் பண்ணி ஆகணும். நான் பண்ணும்போது சில டிஃபிகல்ட்டிஸ் ஃபீல் பண்ணேன் அண்ட் மிஸ்டேக்ஸும் பண்ணேன். அதுதான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ தட் நீங்கள் எந்த மிஸ்டேக்ஸும் பண்ணாமல் கரெக்டாக பண்ணணும் அப்படின்றதுக்காக. வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கூகுளில் போயிட்டு பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுத்துக்கலாம். அங்கேயே கீழே பார்த்தீங்கன்னா வெப்சைட் அப்படின்னு இருக்கும். அந்த வெப்சைட்குள்ளே போய்க்கலாம். அந்த வெப்சைட்டில் மெயின் மெனு அப்படின்னு மேலே இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ரோல்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனால் ஆன்லைன் என்ரோல்மெண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்கும். அதுதான் நம்மளோட என்ரோல்மெண்ட் ஃபார்ம். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் காமிக்கும். சப்போஸ் நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் இந்த 3 டாட் கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் ஆப்ஷனில் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே லாகின் பண்ண முடியாது பிகாஸ் அதுக்கு ஒரு லாகின் ஐடி தேவை. உங்களோட ஃபார்ம்குள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு லாகின் நம்ம இப்போது க்ரியேட் பண்ண போகிறோம். இது ஒரே ஒரு டைம் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட என்ரோல்மெண்ட் ஃபார்மோட எல்லா ஸ்டேஜஸ்மே இந்த லாகின் வச்சு தான் நீங்கள் செக் பண்ண முடியும். லாகின் கிரியேட் பண்ண இந்த நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்க பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். என்ரோல்மெண்ட் ஃபார்ம் அப்படின்னு காமிக்கும். பட் இது லாகின் பண்ணுறதுக்கு தான். ஆனாலும் இந்த பேஜ் ரொம்ப ப்ராப்பராக பண்ணுங்கள். காமன் டீட்டெயில்ஸ் தான் இருக்கும் இதில். உங்கள் ஃபுல் நேம், ஃபாதர் நேம், நீங்கள் மேரிட்னா ஸ்பவுஸ் நேம் போட்டுக்கோங்க. இல்லைன்னா ஜஸ்ட் பிளாங்காக விட்டுறலாம். கரெக்டான டேட் ஆஃப் பர்த் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க மொபைல் நம்பர் கொடுங்க. அண்ட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்கள் லா ப்ரொவிஷனல் ரிஜிஸ்டர் நம்பர் நீங்கள் ஒரே ஒரு டைம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்க இமெயில் ஐடி போட்டுக்கோங்க. பிகாஸ் ஃபர்தராக எல்லா அப்டேட்ஸுமே இந்த மெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கு வரும். இந்த லாகின்க்கு உங்களுக்கு என்ன பாஸ்வேர்ட் வேணுமோ அந்த பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்கோங்க. உங்களோட இந்த இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு தான் உங்கள் லாகின் ஐடி. ஸோ மறக்காமல் இருக்க இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கலாம். இப்போ லாஸ்ட்டில் இருக்க ஐ எம் நாட் அ ரோபோட் அந்த பாக்ஸ்குள்ளே ஒரு கிளிக் கொடுத்துட்டு ஃபைனலி சேவ் பட்டன் கொடுத்துர்லாம். இந்த ஓடிபி வெரிஃபிகேஷன் நம்ம கரெக்டாக வெரிஃபை பண்ணால் தான் இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணோம் இல்லையா அந்த ஃபார்ம் சேவ் ஆகும் அண்ட் நம்ம லாகினும் க்ரியேட் பண்ண முடியும். இந்த வெரிஃபிகேஷனில் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருந்த இமெயில் ஐடி போட்டுக்கோங்க. உங்கள் மெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வெரிஃபை பண்ணிடலாம். வெரிஃபை ஆயிடுச்சு. நம்ம லாகின் க்ரியேட் பண்ணிட்டோம். அகெயின் இந்த பேஜ்குள்ளே போய்க்கலாம். இப்போது இதுலேயே கீழே பார்த்தீங்கன்னா அஃபிடவிட் ஃபார்மேட்னு இருக்கும். அதில் 3 அஃபிடவிட்ஸ் இருக்கும். இது தனித்தனியாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. நீங்கள் கண்டினியூவாக 10+2 லா டிகிரி ஃபினிஷ் பண்ணியிருந்தா உங்களுக்கு பிரேக்கிங் அஃபிடவிட் தேவையில்லை. அதே மாதிரி அதர் ஸ்டேட்டில் லா காலேஜில் படிச்சிருந்தீங்கன்னா தான் அதர் ஸ்டேட்டோட அஃபிடவிட்டும் வேணும். இல்லைன்னா அதுவும் தேவையில்லை. அண்டர்டேக் அஃபிடேவிட் மட்டும் போதுமானதாக இருக்கும். இப்போது நம்ம என்ரோல்மெண்ட் ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணோம் இல்லைங்களா, அதில் போட்ட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு இப்போது லாகின் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி பேஜ் காமிக்கும். இதில் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த எல்லா ஃபார்ம்ஸுமே அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ். அண்ட் இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மேலே அப்ரூவல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். இது வந்து 3 லெவல்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல். உங்களோட ஃபார்ம் வந்து அப்ரூவ் ஆகும்போது அது செகண்ட் லெவலுக்கு போகும் அண்ட் தேர்ட் லெவல் போகும்.
அது கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ ஓப்பன் அப்படின்னு இருக்கு. நீங்கள் இந்த ஃபார்மை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டா அந்த ஸ்டேட்டஸ் சப்மிட்டட் அப்படின்னு சேஞ்ச் ஆகிடும். இப்போ கீழே இருக்கிற ஸ்டார்ட் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணி நம்ம ஃபார்ம்குள்ளே போயிடலாம். நம்ம ஆல்ரெடி என்ரோல்மெண்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணி தான் லாகினே பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற பர்சனல் ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா இதில் ஒருத்தர் டீட்டெயில்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் எல்லாமே காமன் டீட்டெயில்ஸ் தான். டு பி மூவ்டு பை அப்படின்னு இருக்கிற ஆப்ஷனில் 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற எந்த அட்வொகேட்டை நீங்கள் அண்டர்டேக் ஃபார்மில் சைன் வாங்க போகிறீங்களோ அந்த அட்வொகேட்டோட நேம் என்டர் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்டில் சேவ் அண்ட் கண்டினியூ பட்டன் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் போய்க்கலாம். இது அட்ரஸ் ஃபார்ம். இங்கே உங்கள் அட்ரஸ் என்டர் பண்ணிக்கணும். லைன் 1ல் டோர் நம்பர், லைன் 2ல் ஸ்ட்ரீட் நேம் ஒரு ஏரியா நேம் இல்லை வாட் எவர் உங்களோட அட்ரஸோ அதை டைப் பண்ணிக்கோங்க. ஸ்டேட், சிட்டி, டிஸ்ட்ரிக்ட், பின்கோட் இதெல்லாமே போட்டுட்டு லாஸ்டில் சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்கூலிங் ஃபார்ம். இதில் உங்கள் 10th and +2 டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். இதை பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கலாம். இப்போ இது காலேஜ் ஃபார்ம். நீங்கள் 3 years லா பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி முன்னாடியே பண்ண யூஜி டிகிரி டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணணும். ஆர் நீங்கள் 5 years லா ஸ்டூடெண்ட்ஸ்னா இந்த ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணாமலேயே ஸ்ட்ரைட்டாக சேவ் அண்ட் சேவ் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் போய்க்கலாம். நவ் லா காலேஜ் ஃபார்ம். இதில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் 1 by 1 ஃபில் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு லாஸ்டில் சேவ் அண்ட் கண்டினியூ பண்ணிக்கலாம். அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் ஃபார்ம். மோஸ்ட்லி எனி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஃபார்ம் போயிடலாம். இல்லை உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னு விருப்பம் இருந்தால் தாராளமாக கொடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். இது அதர் இன்ஃபர்மேஷன் ஃபார்ம். இங்கே கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ நான் இந்த பேஜஸை 2 பேஜஸாக டிவைட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இதை பாஸ் பண்ணி 1 by 1 ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்கன்னு. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இந்த 2 பேஜஸையும் டிவைட் பண்ணி காமிச்சிருக்கேன். இதை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அதில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்து நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாம். இப்போ நம்ம லாஸ்ட் பேஜ் வந்துட்டோம். இதுதான் நம்ம லாஸ்ட் ஃபார்ம். பட் இதில் நீங்கள் ஃபில் கூட பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் 1 by 1 கிளிக் பண்ணி நம்ம ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும், அவ்வளோதான். இங்கே டாக்குமெண்ட் டைப் அப்படின்னு இருக்கிறதுக்கு கீழே செலக்ட் அப்படின்னு ஒரு ஆரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே லைனாக டாக்குமெண்ட்ஸ் நேம் வரும். அந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னு நான் காமிக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டோரேஜில் இருந்து அந்த டாக்குமெண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. தென் அப்லோட் பட்டன் கிளிக் பண்ணி கீழே இருக்கிற காலமில் அது ஆட் ஆயிரும். இதே மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். அந்த ஆரோ கிளிக் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 11 டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்டில் அதர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் ஆட் பண்ணணுன்னா நீங்கள் அதில் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், டாக்குமெண்ட் சைஸ் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகணும், இல்லைன்னா அது அப்லோட் ஆகாது. ஸோ சைஸஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இந்த 11 டாக்குமெண்ட்ஸுமே சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா லாஸ்டில் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சம்மரி மேக் ஆகி ஃபார்மேட்டில் ஒரு பிடிஎஃப் க்ரியேட் ஆகிடும். அந்த பிடிஎஃப் க்ரியேட் ஆன பின்னாடி பேமெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். நம்ம இதில் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் பண்ண முடியும். பேமெண்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடலாம். அந்த பேமெண்ட் ஃபார்ம் எப்படி இருக்கும்னு நான் காமிக்கிறேன். அவ்வளோதான். நம்ம இப்போ சப்மிட் பண்ண பின்னாடி உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணால் சப்மிட்டட் அப்படின்னு காமிக்கும்.
பட் இப்போ பிரிண்ட் எடுக்க வேண்டாம். உங்களுக்கு சப்மிஷன் மெயில் ஒன்று வரும். அதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ என்ரோல்மெண்ட் ஃபார்ம் அப்ளை பண்ணியாச்சு. இந்த ஃபார்ம் நீங்கள் அப்ளை பண்ணி ஆஃப்டர் சம் டேஸ் பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடுல இருந்து வெரிஃபை மெயில் வரும். உங்கள் அப்ளிகேஷன் அவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ரிசீவ் பண்ண ஆன்லைன் அப்ளிகேஷனை அவங்க செக் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் சப்மிஷன் அப்படின்னு செகண்ட் ஒரு மெயில் வரும். இந்த சப்மிஷன் மெயிலில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி அந்த மெயிலில் மென்ஷன் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார் கவுன்சிலுக்கு நீங்கள் கொரியரில் சென்ட் பண்ணணும். அந்த கொரியர் அவங்க ரிசீவ் பண்ணிட்டு அகெயின் உங்கள் மெயிலுக்கு அக்னாலஜ்மெண்ட் மெயில் ஒன்று வரும். தேர்டாக ஒரு மெயில் வரும். நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கிளாஸ்மேட்ஸ்க்கு அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ரோல்மெண்ட் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.